அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். சங்கீதம் 115 9ஆம் வசனம் பாருங்களேன். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்புகிறது ரொம்ப முக்கியம் பாருங்க. நாம யாரை நம்பணும்? மற்றவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி நம்பிக்கையா இருக்கும். சிலர் அவங்க கடவுளை நம்புறாங்க, சிலர் அவங்க அரசியல் கட்சி தலைவர் நம்புறாங்க, சிலர் அவங்க குடும்பத்தில் உள்ளவர் நம்புறாங்க. நீங்களும் நானும் இஸ்ரவேலர், ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். யார் இந்த கர்த்தர்? உலகத்தை படைத்து ஆளுகை செய்கிற தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, யூதராஜ சிங்கம், இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேலே, இயேசுவை நம்பு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. அவரே, இந்த கர்த்தரே அவர்கள் துணையும் கேடகமுமாய் இருக்கிறார். உதவியாளராகவும் பாதுகாவலராகவும் இருக்கிறார். உதவியாளர், துணையாளர், அவரே நம்முடைய துணை. He is our helper. அப்ப நீங்க கர்த்தரை நம்புனீங்கன்னா அவர் புரிஞ்சுக்கோங்க, அவர் உங்கள் துணையாளராயிருப்பார். ஹெல்பர்னா ஏதோ சும்மா முடியாம உதவி அப்படி இல்லை, எல்லாமே பார்த்துப்பாரு. நமக்கு ஒரு பிரச்சனையா அவர் பார்த்துப்பார், நமக்கு ஒரு தேவையா அவர் பார்த்துப்பார், நமக்கு ஒரு வியாதியா அவர் சுகம் கொடுத்துருவார். அவர் நம் துணையாளராயிருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க கர்த்தரை நம்புங்க, அவரே உங்களுக்கு உதவி செய்பவராய் வெளிப்படுவார். அவர் உதவி செய்யறப்ப மனுஷங்க உதவியே நமக்கு தேவையில்லை, டைரக்டா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எடுத்திருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப கர்த்தரை நம்புங்க, அவரே உங்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமா இருக்கிறார். பாதுகாவல். கேடகம்னா அப்படி முன்னாடி நிற்கும் பாருங்க. எதிரியாளன் அம்பு எறிகிறப்ப இந்த கேடகம் அப்படி நிச்சயமையும் அம்பு அதுல பட்டிக்கும். அப்ப உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை பிசாசு அடிக்க வர்றப்ப அவை சந்திக்கக்கூடிய நபரை யாருவாங்க? இயேசு கிறிஸ்து. இயேசுவை தாண்டிதான் ஒரு பிரச்சனை உங்களுக்கே வர வேணும் பாருங்க. நம்ம இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டா எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது. நீங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அவன் அப்ப இன்னைக்கு இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்ன? நான் கர்த்தரை நம்புறேன், இந்த கர்த்தர் எனக்கு துணையாளரும் பாதுகாவலரும் இருக்கிறார், நான் பயப்படுகிறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தைரியமாய் சொல்லலாமே. அவன் எனவே கர்த்தரை நம்புங்க, எந்த சூழ்நிலையும் கர்த்தரை நம்புங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இன்று வெளிப்படுவார். அதே நேரத்தில் உங்களை பாதுகாக்கிறவராய் உங்களுக்கு வெளிப்படுவார். இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு உதவி செய்வதையும் உங்களை பாதுகாப்பதையும் அனுபவிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.